மாணவ மாணவிகளே, ஹிந்தி இலக்கணத்தை 2 பாகமா பிரிச்சிருக்கோம். முதல் பாகம் ஹிந்தி அடிப்படை இலக்கணம், 2வது பாகம் ஹிந்தி சிறப்பு இலக்கணம். இப்ப நீங்க சிறப்பு இலக்கணத்தை பத்தி புரிஞ்சுக்க போறீங்க. ரொம்ப அருமையான இலக்கணம் இது. கொஞ்சம் கொஞ்சமா விளக்கமா வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சு இதை படிச்சீங்கன்னா ஹிந்தி சிறப்பு இலக்கணத்தை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாக்கியம் எழுதும் போதோ பேசும்போதோ தப்பில்லாம எழுதவும் பேசவும் முடியும். हिंदी विशेष व्याकरण। भाषा मनुष्य की समझ में आने वाली बोली को भाषा कहते हैं। भाषा 3 प्रकार की है। वे हैं सांकेतिक भाषा, मौखिक भाषा या कथित भाषा, लिखित भाषा। विलकम पापोमा। मनुष्य की समझ में, मनुष्य की समझ में, समझना पुरियदुन अर्थम। आने वाली बोली को भाषा कहते हैं। भाषा ना मोळी, मोळी என்று எதை சொல்லுகிறோம்? மனிதனுடைய அறிவுக்கு எட்டுவதை மொழி என்று சொல்லுகிறோம். அதாவது மனிதன் பிறர் பேசுவதை புரிந்து கொண்டால் அந்த பேச்சு மொழி. मनुष्य की समझ में आने वाली बोली को भाषा कहते हैं। போலிக்கும் பாஷாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். போலி என்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பேசுவாங்க. அந்த போலி இன்னொரு இடத்துல புரியாது. ஆனா பாஷா என்பது ஒரு ரொம்ப பரந்த சமூகத்துல பரந்த இடத்துல பேசினா புரிந்து கொள்ளக்கூடியது பாஷா. அப்போ மனுஷி की समझ में आने वाली बोली को, மனிதனின் மூளைக்கு புரிகின்ற சிறுபான்மை போலி, சிறுபான்மை மொழிதான் பாஷா என்று சொல்லப்படுகிறது. இந்த பாஷா 3 விதமானது. 3 प्रकार की है। वे हैं सांकेतिक भाषा। सांकेतिकना ஜாடை காட்டி பேசுறது, கை கால் கண் அசைத்து பேசுவது, இது சாங்கேதிக் பாஷா. சிக்னல் கொடுத்து பேசுறது. 2வது வாயால பேசுறது, அதுக்குதான் மௌக்கிக் பாஷா, யா யா அல்லது கதித் பாஷா. 3வது எழுத்து மூலமா சொல்ற மொழி, லிக்கித் பாஷா, எழுதி காட்டும் மொழி. ஒவ்வொன்றா பார்க்க போறோம். सांकेतिक भाषा जिसमें विचार संकेतों द्वारा समझाए जाते हैं, उसे सांकेतिक भाषा कहते हैं. அதாவது சில சமயத்துல எண்ணங்களை நாம் ஜாடைகளின் மூலமாக புரிய வைக்கின்றோம். ஜாடைகளின் மூலமாக புரிய வைக்கும் எண்ணங்கள் சாங்கேதிக் பாஷா, ஜாடை மொழி என்று சொல்லப்படுகிறது. பிராக்கெட்ல பாருங்க, ஹாவ் பாவ். இந்த ஹாவ் பாவ் தான் கை கால முகத்தை அசைச்சு காட்டுறதுக்கு ஹாவ் பாவ்னு சொல்றது. மௌகிக் பாஷா யா கதித் பாஷா, அதாவது வாயாலே பேசப்படுகின்ற மொழி. ஜோ मुंह से, मुहना वाय, बोली और कानों से सुनी जाती है. வாயால் பேசப்படுவது காதுகளால் கேட்கப்படுவது என்ற மொழியோ அந்த மொழியை உசே மௌகிக் பாஷா कहते हैं. பிரேக்கெட்ல பாருங்க, போலி பேசுவது, பேசி புறப்படுவது, பேசி புரிய வைப்பது அர்த்தம். 3வது लिखित भाषा, எழுத்து மொழி. जो हाथ से लिखी और आंखों से पढ़ी जाती है. கையால் எழுதப்பட்டு கண்களால் படிக்கப்படும் மொழி உசே லிக்கித் பாஷா कहते हैं. அதை நாம் என்ன சொல்கிறோம்? லிக்கித் பாஷா என்று சொல்லுகிறோம். லிபி என்ன? எழுத்துன்னு. இப்ப 2வது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். வியாக்கரண். வியாக்கரண கிராமர். கிராமர்னா GRAMMAR. உங்க பேர் ER போடுவாங்க அவசரத்துல. जो शास्त्र हमें शुद्ध रूप से लिखना और बोलना